ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உடனடி சமையல் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். எல்லாருக்கும் பிடித்த மாதிரி நம்ம வீட்டில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாய் காஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து 5-6 பல்லு பூண்டு எடுத்துகிட்டு அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் 1 நிமிஷம் வதங்கட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். என்னடா ஃப்ரைட் ரைஸில் ஜீரகம் கருவேப்பிலையெல்லாம் சேர்க்குறாங்கன்னு பார்க்காதீங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் பச்சை பட்டாணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கேரட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 5-6 பீன்ஸ் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க காய்களில் ஏதாவது ஒன்று இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சுட்டு செஞ்சாவே நல்லாயிருக்கும். இதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் காய்கள் சேர்க்கணுன்னா குடமிளகாய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதோடு சேர்த்துட்டு ப்ரோக்கோலி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கோஸு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது காய்கள்லாம் அதிகமாக வதக்கக்கூடாது. காய்கள்லாம் வெந்து வேகாமல் இருந்தால் தான் நமக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காயெல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம சில்லி சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் 1 நிமிஷம். நம்ம எப்போவுமே செஞ்சுட்டே செய்யாமல் இந்த மாதிரி எப்போயாச்சும் ஒரு வாட்டி செஞ்சு கொடுக்கும்போது பசங்களெல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்க மட்டும் இல்லைங்க, எல்லாருமே பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ்னால் நம்ம ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ணுன்னு இல்லாமல் நம்ம இதை நல்லா செய்ய கற்றுக்கிட்டோன்னா நம்ம வீட்டிலையே எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் 200 கிராம் அளவுக்கு பாசுமதி அரிசியில் சாதம் வடித்து வச்சுருக்கேன். சாதத்தை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது பாசுமதி அரிசியில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பாசுமதி அரிசி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்ததாக இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் நம்ம சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கலாம். நம்ம கலக்கும்போது ரொம்ப பொறுமையாக தான் பண்ணணும். ரொம்ப வேகமாக பண்ணோன்னா சாதம்லாம் உடஞ்சிரும். அதனால் நல்லா பொறுமையாகவே பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இதில் நம்ம சேர்க்கணும். சூடாக இருக்கும்போது சேர்க்கவே கூடாது. இப்போ ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை நம்ம கலந்துக்கலாம். அடுத்து இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தோம் காயெல்லாம் வதங்கும்போது. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். நம்ம பாசுமதி அரிசியை வேக வைக்கும்போது 1 டீஸ்பூன் எண்ணெயும் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கும்போது நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி அளவு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்க போகிறது வினிகர் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்டிலையே ரொம்ப சூப்பராக சுவையாக ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.